Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல முட்டையை வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்நாக் தான் நம்ம செய்ய போறோம். ஈவினிங் சுட சுட இந்த மாதிரி நீங்க ஸ்நாக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ முட்டையை வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்நாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா 4 முட்டையை வந்து வேக வச்சு மேலே இருக்கிற ஓடு எடுத்துட்டு வச்சிருக்கேன். இப்போ முட்டையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4ஆ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு மெல்லிசா வேணும்னா கூட நீங்கள் இதை 2ஆக கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். அதனால் நான் வந்து ஒரு முட்டையை 4ஆக மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எடுத்திருந்த 4 முட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த பவுலில் 1 கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவை சேர்த்துக்கிறேன். மாவை வந்து ஒரு முறை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற மாவோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 120 கிராம் இருக்குது. 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக அரிசி மாவை நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு மட்டும் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே நான் வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா நைஸாக மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி திக்காகவே கரைச்சிக்கோங்க. நம்ம முட்டையை வந்து இதில் டிப் பண்ண போகிறோம், அதனால் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் மாவு வந்து ஒட்டாது. அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே மாவு வந்து கரைச்சிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு வந்து நீங்கள் போட்டு பாருங்கள், தெரிஞ்சிடும். எண்ணெய் வந்து இப்போ நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி இருக்கிற மாவில் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வந்து எடுத்து நம்ம போட்டு நல்லா இப்படி கோட் பண்ணிக்கோங்க. மாவு வந்து முட்டை ஃபுல்லாக நல்லா ஒட்டி இருக்கணும், அந்த மாதிரி பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மாவு கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு வந்து முட்டை மேலே வந்து மாவு ஒட்டும். ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் மாவு வந்து ஒட்டாது. கரண்டியை வச்சு லைட்டாக திருப்பி கொடுத்துக்கலாம். அப்பப்போ எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் லைட்டாக மட்டும் குறைச்சிக்கோங்க. அதுக்காக ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும். கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கிட்டு அப்பப்போ திருப்பி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே மாவு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கடலை மாவு நல்லா வெந்து வரணும், அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். பச்சையாக இருக்கக்கூடாது மாவு. நல்லா கொஞ்சம் டைம் விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற முட்டையை நம்ம மாவில் நல்லா டிப் பண்ணி போட்டுக்கலாம். முட்டையை வச்சு நம்ம நல்ல ஒரு டேஸ்டியான சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் முட்டை பகோடா செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ஸ்நாக் வந்து இருக்கும். ஈவினிங் சுட சுட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரணும்னா மாவை வந்து நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுனாலும் முட்டையில் வந்து மாவு ஒட்டாது. மேலே ஒரு நல்ல கோட்டிங் வரணும். அதே மாதிரி ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா எண்ணெயும் குடிச்சிரும். கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்து மாவு பிசைஞ்சிக்கிட்டு டிப் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா முட்டை பகோடா நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு செய்ய வரும். நல்லா சுட சுட சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த முட்டை பகோடா. கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.